இன்றைய தினம் 1983ஆம் ஆண்டு நடைபெற்ற இனக்கலவரம் அல்லது கருப்பு ஜூலை என்று சொல்லப்படுகின்ற இந்த நாள், இன்று 23ஆம் நாள், இலங்கையிலே ஒரு மாறாத வடுவாக இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சொல்லப்போனால் இந்த ஜூலை 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்திலே நேரடியாக பாதிக்கப்பட்டதில் நானும் ஒருவன். அந்த நேரம் எனக்கு வயது 30ஆக இருந்தது. ஆகவே இவ்வாறான எனது அனுபவத்தை சொல்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இந்த பாராளுமன்றம் இருக்கின்றது என்பதை நான் நினைத்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே 83ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே ஒரு திட்டமிட்ட தமிழர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்பட்ட அரசாங்கம், அன்று செயல்பட்ட அரசாங்கம், அது ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், ஜேவிபி அரசாங்கமாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, அந்த திட்டமிட்டு தமிழர்களை ஒழிக்க வேண்டும் என்ற கோதாவிலே தமிழர்களை அவர்கள் வாழ்கின்ற பெரும்பாலான கொழும்பு, கண்டி, நுவரெலியா, பதுளை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி போன்ற நகரங்களை அழித்து அந்த மக்களையும் அழிக்க வேண்டும் என்ற திட்டத்திலே ஈடுபட்டிருந்ததை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே அன்று கொழும்பிலே பிரபலமான வர்த்தகர்கள் புலம்பெயர்ந்து இன்று இந்தியாவிலே அல்லது வெளிநாடுகளிலே போவதற்கான சந்தர்ப்பம் அதுதான் உருவாக்கியது. எங்களுடைய சொத்து வெளிநாடுகளுக்கு போவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் மீண்டும் வரக்கூடாது என்பது எங்களுடைய கருத்தாகும். அதற்குத்தான் இன்று இந்த கருப்பு ஜூலையை ஞாபகப்படுத்தி பேசுகின்றார்கள். ஆகவே மீண்டும் ஒரு இனக்கலவரம் இந்த நாட்டிலே வரக்கூடாது. நாங்கள் தமிழர்களாக இருந்தால் என்ன, சிங்களவர்களாக இருந்தால் என்ன, முஸ்லீம்களாக இருந்தால் என்ன, நாங்கள் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக உள்ள ஒரு பிரஜை என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. நடந்தது நடந்ததாகவே ஆகிவிட்டது. ஆகவே நடப்பது நல்லதாகவே நடக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உண்மையிலே சொல்லப்போனால் அன்று அந்த திட்டமிட்ட கலவரத்திலே தமிழ் மக்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தாலும் பெரும்பாலான சிங்கள மக்கள் தமிழ் மக்களை காப்பாற்றி இருக்கின்றார்கள். உண்மையிலே அன்று சிங்கள மக்கள் பெரும்பான்மையான தமிழ் மக்களை காப்பாற்றி இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இந்த நேரத்தில் சொல்லக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்னவென்பது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எல்லா அரசாங்கத்துக்கும் தெரியும். பிரச்சனை ஒன்றுதான், அதாவது எங்களுடைய அதிகார பரவலாக்கல். இந்த நாட்டிலே அதிகார பரவலாக்கல் இருக்க வேண்டும். தமிழர்களுக்கும் ஆளுவதற்கு உரிமை கொடுக்க வேண்டும். அவர்களும் சில விஷயங்களை நாட்டை ஆள்வதற்கு கேட்கவில்லை, தாங்களுடைய மாகாணத்தை அல்லது தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதேசங்களை ஆளுவதற்காவது அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. ஆனால் அது அன்று முதல் இன்று வரை நடைமுறையில் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த நடைமுறையில் கொண்டு வருவதற்காகத்தான் அன்று மாகாண சபை தேர்தலை அறிமுகப்படுத்தினார்கள். மாகாண சபை தேர்தலை அன்று முழுக்க எதிர்த்துவது இந்த ஜேவிபி அரசாங்கமாக இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த மாகாண சபை தேர்தலிலே ஒழுங்கான வரமுறைகளை பின்பற்றி அவர்களுக்கு அதிகார 2 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன. அதிகார பரவலாக்களை கொடுத்திருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டிலே இன்னும் நாங்கள் சமூகத்தோடு நல்லுறவுகளை பேணுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும். இதனால அன்னைக்கு ஏற்பட்ட பிரச்சனை, ராஜீவ்காந்தி இங்கு வந்த பொழுது ஒரு சிப்பாயினால் தாக்கப்பட்டார். அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி இந்தியாவிலே கொலை செய்யப்பட்டார். இந்திய நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் இடையிலே பல்வேறு பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டது. இந்த இந்திய எதிர்ப்பு அன்று பெரும்பாலாக இருந்தது. இன்று அந்த இந்திய எதிர்ப்பை உருவாக்கிய ஜேவிபியும் இந்திய அரசாங்கமும் இன்றைக்கு ஒன்றுக்கொன்று நட்பாக இருக்கின்றது. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் அன்று எதிர்த்தீர்கள், இன்று உரிமை பாராட்டுகிறீர்கள், நட்பு பாராட்டுகிறீர்கள். ஆகவே இந்த நட்பு தொடர வேண்டும். ஆகவே இந்த நட்பு தொடர்வதற்கு இது நடந்தவற்றை சொல்லி காட்டாமல் அந்த அரசாங்கம் தான் செஞ்சது, இந்த அரசாங்கம் தான் செஞ்சது என்று சொல்லி காட்டாமல் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாவர் அவர்கள் இந்த நாட்டுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்றும் மலையகத்திலே தினம் கடுஞ்சூலையாக இருக்கின்றது. தலைவர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், போன வாரத்திலே ஹாலியல பகுதியிலே ஒரு சூப்பரிண்டர் ஒருத்தரை அடித்து பெரிய காயப்படுத்தி இருக்கின்றார். இப்படி தினம் நடக்கின்ற இந்த நிகழ்வுகளையும் உள்ளடக்கி இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையையும் தமிழர்களுடைய பிரச்சனையும் தீர்ப்பதற்கான நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் நினைக்கின்றேன், உண்மையிலே இந்த அரசாங்கத்திலே மதிக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கின்றார் பிமல் ரத்நாயக்கா அவர்கள். ஐ லைக் ஹிம். நான் உண்மையிலே அவரை விரும்புகிறேன். ஏன்னா ஒரு பிரச்சனையை சொன்னால் அதை கேட்டு அதற்கு பதிலை சொல்லி அதை நல்ல முறையில் தீர்ப்பதற்கு அவர் நடவடிக்கை எடுக்கின்றார். ஆகவே அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள்.
நாங்களும் நீங்களும் ஒரே நகரத்திலே இருந்திருக்கின்றோம். அந்த நகரத்திலே நூரேலியாவிலே அன்று 16 பேர் உங்களுடைய சொந்தக்காரங்கன்னு நினைக்கிறேன். உங்க சொந்தக்காரர்கள் 16 பேரை ஒரே உங்களுடைய நேரம் நிறைவடைகின்றது. ஞாபகப்படுத்துகின்றேன். கம்பிக்காரர் என்று சொல்லுகின்ற அவர்களை. ஆகவே இவ்வாறான செயல்கள் இன்னும் இந்த இலங்கையிலே நடக்கக்கூடாது. இன்று ஓரளவு நாங்கள் துணிந்து போகின்றோம், வருகின்றோம். இனப்பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண வேண்டும். அந்த இனப்பிரச்சனைக்கு முடிவு காண்பதற்கு ஒரே ஒரு மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.